நானும் இந்த 2-3 நாளாக பார்க்குறேன், ஆளாளுக்கு சூடு பிடிச்சிக்கிச்சு, உடம்பு டீஹைட்ரேட் ஆகுது, வயிறு வலிக்குது, அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இந்த பேச்சை தான் நம்ம காதில் விழுந்துட்டு இருக்கு. நமக்கெல்லாம் பயம் எடுத்துருச்சு. ஏன்னா சும்மாவே நம்ம பாடி ஹீட் பாடி தான். இந்த சம்மருக்கெல்லாம் நம்மளை ஒரு காட்டி விட்டு போயிடும். அதனால நம்ம சின்ராசு 1 வருஷமா இந்த லாஃப்ட்ல தூங்கிட்டு இருக்காரு. அவரை எடுத்துருவோன்னு சொல்லிட்டு அலுங்க ஆப்ல எடுத்தாச்சு. போன வருஷம் இதே டைமில் இந்த பானையை வாங்கினோம். வாங்கும்போதே இதை எவ்வளோக்கு எவ்வளோ பத்திரமா வச்சிருந்து யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி போன வருஷம் காப்பாற்றி எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு தான் வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி வைக்கணும். இந்த கேப்பில் புதினா கட்டிங் கொஞ்சம் கிடச்சிது, அதை தண்ணியிலே போட்டு வச்சுருந்தேன். இப்போ 2 நாளாக போட்டு வச்சுருந்தேன். நல்லா ரூட்ஸ் வந்துருந்துச்சு. எடுத்து மண்ணில் வச்சு விட்ருவோன்னு சொல்லிட்டு மேலே பாட்டில் கொண்டு போய் வச்சுட்டு துணி மார்னிங்கே துவைச்சி போட்டேன். எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி நினச்சிட்டு சரி அங்கே போய் போட்டோம்னா பெட்டில் சோஃபாலன்னு ஒரு நாள் ஃபுல்லாக போட்டிருந்தேன். அடுத்த நாள் தான் மடிப்போம், இங்கேயே உட்காந்து மடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக காத்தோட்டமாக உட்காந்து மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது தனித்தனியாக மடித்து அப்படியே கையில் தூக்கிட்டு போய் வச்சிடலாம். அங்கே கொண்டு போய் போட்டோம்னா எப்படி இருந்தாலும் நமக்கு வீட்டில் கொண்டு போய் போட்டோம்னாலே மடிக்கிறதுக்கு சலுப்பாயிரும். அதனாலே பொறுமையாக எடுத்து மடித்து வச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு டின்னர் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக குயிக்காகவே சமைச்சு முடிச்சிட்டேன். ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சா, அதனால சரி கொஞ்சம் நெயில் பாலிஷ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அடிச்சிட்டு இருந்தேன். அது என்னமோ தெரியல, எனக்கு நெயில் பாலிஷ் மேலே மட்டும் பயங்கர கிரேஸ். எப்பவுமே மினிமம் ஒரு 10 கலர்ஸாவது நெயில் பாலிஷ் என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு நெயில் பாலிஷ்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நெயில் ஆர்ட் டைப்ல வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டாட்டா வச்சு அந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போனேன். இன்னைக்கு அம்மாவை பார்க்கறதுக்கு மலேசியாவிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க பேசுகிற விதம் எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அவங்க நம்மளோட வில்லேஜ் லைஃப் ஸ்டைலை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கிட்ட கேட்டாங்க. நம்ம அவங்க கிட்ட நிறைய கேட்டோம். நிறைய தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவங்களோட மலேசியன் ரிங்கிட் கொடுத்தாங்க. ஒரு மெமரியா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நல்லா தெளிவா சொன்னாங்க. இந்த 10 ரிங்கிட்டோட மதிப்பு நம்ம ரூபீஸ்க்கு 233 ரூபா. அது ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு, இந்த நோட்ல 233 ரூபா இருக்கா அப்படின்னு. அப்புறம் அவங்களையெல்லாம் அனுப்பி வச்சுட்டு அம்மா எங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க. என்ன பண்ணாலும் எனக்கு முன்னாடியே ஒரு ஆள் வந்து முந்திக்கும், அந்த ஆள் தான் இது. அப்புறம் அம்மா எனக்கும் சாப்பாடு போட்டு இன்னைக்கு பச்சைப்பயிறு கடையல் அதுதான் செஞ்சுருந்தாங்க. அதை ஊற்றி கொடுத்தாங்க. நல்லா சூப்பராக வெளியே உட்காந்து ஜம்முன்னு சாப்பிட்டாச்சு. இதோட நம்ம விளாக் முடிஞ்சிச்சு. நம்ம சேனல் பிடிச்சவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பாய், குட் நைட், ஸ்லீப் வெல்.